السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹ்வினுடைய அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 13ஆம் நாளில் நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து குர்ஆனை மனனம் செய்து கொண்டு புதுப்பாடம் பழைய பாடம் சபக் பாடம் என்கின்ற வரிசையில் பாடங்களை நாம் கொடுத்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம். அல்லாஹ் இந்த முயற்சியை முழுமையாக வெற்றியடைய செய்வானாக. அந்த வரிசையில் இன்றைக்கான பழைய பாடம் சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனத்திலிருந்து 46வது வசனம் வரை இன்றைய பழைய பாடமாக இருக்கிறது. இன்றைய சபக் பாடம் என்பது சூரத்துல் பக்ராவினுடைய 46வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரையிலும் பழைய பாடமாக சபக் பாடமாக இருக்கிறது. இன்றைய புது பாடம் என்பது 56வது வசனத்தில் இருந்து 65வது வசனம் வரை அப்படிங்கும்போது ஏறத்தாழ 2 பக்கம் வரைக்கும் செல்கிறது. ஒரு 10 ஆயத்து போகும்போது ரொம்ப பெரிதாக தெரிகிறது இந்த வாட்டி புது பாடம். அதனால் 56ல் இருந்து 61வது வசனம் வரையிலும் இன்றைய புது பாடமாக இருக்கிறது. இப்போ ஆயத்தின் கணக்கின்படி பார்த்தா குறைவு தான். 56, 57, 58, 59, 60, 61 ஒரு 5 வசனங்கள் மட்டும்தான் என்ன செய்யும் வரும். ஆனால் வசனங்களுடைய நீளம் என்பது ரொம்ப பெரிதானதாக இருக்கிறது. ஏறத்தாழ இந்த 5 வசனங்களே ஒரு 1.5 பக்கம் 1.25 பக்கம் கிட்ட வருகிறது. அந்த அளவிற்கு நீண்ட நெடிய வசனங்களை கொண்டதாக இந்த பக்கத்தில் உள்ள ஆயத்துகள் இருப்பதனால ஆயத்துகளை கொஞ்சம் நம்ம சுருக்கி இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அடுத்தடுத்த பாடங்கள் ஆயத்துகள் சுருங்கி வரும்போது பக்கங்களை கணக்கு வச்சு நம்ம அப்படியே ஆயத்தை கூட்டவும் குறைக்கவுமாக கொண்டு செல்வோம். அப்போ பழைய பாடங்களை சொல்பவர்கள் அலிஃப் லாம் மீம் என்பதில் தொடங்கி நீங்கள் காஜுஸ் வரைக்கும் சொல்லணும். ஒரே டைமில் ஒரே பாடமாக அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்து வன்னஹும் இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி அந்த காஜுஸுவில் கொண்டு முடிக்கணும். நான் காஜுஸு என்ன, அரஜுஸுனா எங்கே, எப்படி என்னங்கிறதெல்லாம் சென்ற வீடியோக்களில் நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து கொண்டு வாங்க. அது போக இதை புதிதாக பார்ப்பவர்கள் பழைய பாடங்களை பார்த்துவிட்டு இதை பார்க்க வந்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு பயன் தரக்கூடியதாக கண்டிப்பான முறையில் இருக்கும். குர்ஆனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது அதற்கடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னா சபக் பாடம் சொல்வீங்க. சபக் பாடம் என்பது யா பனி இஸ்ராஈல் அத்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضல்துக்கும் அலல் ஆலமீன் அங்கே தொடங்கி சும்ம பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன் அது வரைக்கும் சபக் பாடம். இப்போ அதுக்கடுத்து தான் நம்மளுடைய புது பாடம் என்பது ஆரம்பிக்க போகிறது. நான் புது பாடங்களை உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். பழைய பாடம் சபக் பாடங்களை நீங்கள் முறையான முறையில் பாடம் பார்த்து கொள்ளுங்கள். பழைய பாடத்தை பார்க்குறதா இருந்தாலும் சபக் பாடத்தை பார்க்குறதா இருந்தாலும் தயவு செஞ்சு முதல்ல ஒரு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை பார்த்து பாடங்களை ஓதிய பிறகே பாராமல் ஓதி பாருங்கள். மனனம் செய்த பாடம்தானே என்கின்ற எண்ணத்தில் தயவு செய்து 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து பாடங்களை பாராமல் ஓதி பார்க்க வேண்டாம். பாடத்தை பார்த்து ஓதி பார்த்த பிறகே பாடங்களை பார்க்காமல் ஒரு முறை ஓதி பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்போது 13 வரி குர்ஆனில் 11வது பக்கத்தில் 56வது வசனத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். வேறு வரி குர்ஆனை வைத்து கொள்பவர்கள் 56வது வசனத்தை நேரடியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قل ربي زدني علما قل ربي زدني علما
قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي استغفر الله العليم استغفر الله العليم استغفر الله من كل ذنب خطيئة إليه وأسأل التوبة لا إله إلا الله محمد رسول الله. புது பாடத்தை கையை வச்சு கவனமாக பார்த்து வாருங்கள். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَغْفِرْ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبسلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. ஒரு முறை பார்த்து வர்றதுக்கே ஒரு 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இதை எடுத்துரும் பொறுமையாக ஓதுனா. இப்போ நான் கொஞ்சம் வேகமாக தான் ஓதியிருக்கிறேன். இனிமேல் இதை பொறுமையாக ஓத முயற்சி பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அதாவது அறவே குரான் ஓத தெரியாதவங்க கூட இந்த பாடங்களை கவனித்து பார்த்தா அவங்க மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இந்த பாடம் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதனால் எவ்வளோ நிப்பாட்டி ஓத முடியுமோ நான் அவ்வளோ நிப்பாட்டி ஓத முயற்சிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பாடங்களை கையை வச்சு கவனிச்சு வாங்க, கையை வைக்காமல் கவனிக்காதீங்க. குறிப்பாக நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் ஏறத்தாழ முதல் மதரசாவில் 16 மாணவர்களும், இரண்டாவது மதரசாவில் 13-14 மாணவர்களும் இணைந்துள்ளீர்கள். மதரசா கொஞ்சம் விரிவடைந்து போய் கொண்டிருப்பதினால் தனித்தனியான ஆசிரியர்கள் போடப்பட்டு தனித்தனியான முறையில் உங்களுக்கு பாடங்கள் கொடுக்கப்பட்டு தனித்தனியான முறையில் பாடங்கள் கேட்கப்பட்டு தனித்தனியான முறையிலே உங்களுடைய பாடங்களை திருத்தி கொடுத்துப்பட்ட வருகிறது. 2 தளமாக இப்போது இருக்குது. முதல் தளத்தில் ஒரு 15 நபர்கள், ரெண்டாவது தளத்தில் ஒரு 13 நபர்கள் இருக்கிறாங்க.
3வது தடம் இப்போ தொடங்க தயாராக இருக்கிறது 3வது மதரசா. இன்றையிலிருந்து அதனுடைய அட்மிஷன் தொடங்கி இன்ஷா அல்லாஹ் 20ஆம் தேதி வரையிலும் அதனுடைய அட்மிஷன் நடைபெறும். 20ஆம் தேதி பாடத்தை தொடங்குவோம். ஆனால் இந்த அட்மிஷன் ஆண்களுக்கு மட்டும் உண்டான அட்மிஷன். ஆண்களுக்கென தனி ஒரு ஆசிரியர் இல்லை. ஆண்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து ஓதி கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறதுனால ஆண்களுக்கான அட்மிஷனாக இந்த அட்மிஷனு தொடங்கப்படுது. இன்றையிலிருந்து அட்மிஷன் தொடங்கப்படும். கீழே உங்களுடைய ஆசிரியருடைய நம்பரை கீழே கொடுத்துருக்குறோம். அந்த நம்பரை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்ததுக்கு பின்னாடி அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட மதரசாவினுடைய முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சதற்கு பிறகு உங்களை தளத்தில் மதரசாவில் இணைக்கப்பட்டு உங்களுக்கான பாடங்களை நாங்கள் கொடுப்போம். பாடத்தை நீங்கள் ஒப்பிக்கும் போது பாடத்தில் வரக்கூடிய தவறுகளை திருத்தி கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனால் பாடங்களை ரொம்ப கவனமாக பொறுமையாக நம்ம ஓதி பார்ப்போம். பாருங்கள். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رَغَدًا وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا وَقُولُوا حِطَّةٌ نَغْفِرُ لَكُمْ خَطَايَاكُمْ وَسَنَزِيدُ الْمُحْسِنِينَ فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. இதில் அந்த திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள். இதில் கவுலன் அப்படின்னு ஓதக்கூடாது, கவுலன் கைரல்லதி தான். நான் தொடர்ச்சியாக ஓதும் போது கவுலன் கைரல்லதின்னு ஓதுற மாதிரி ஒரு சின்ன எண்ணம் தோன்றியது. அதனால் அது கவுலன் இல்லை, கவுலன் கைரல்லதி. பாருங்கள். فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَنزَلْنَا عَلَى الَّذِينَ ظَلَمُوا رِجْزًا مِّنَ السَّمَاءِ بِمَا كَانُوا يَفْسُقُونَ. وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ 12 عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَىٰ لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم
وضربت عليهم الظلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. ரெண்டு முறை ஓதியிருக்கோம், மூணாவது முறை பாருங்கள். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَٰذِهِ الْقَرْيَةَ فَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين. فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون. وَإِذِ اسْتَسْقَىٰ مُوسَىٰ لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِب بِّعَصَاكَ الْحَجَرَ فَانفَجَرَتْ مِنْهُ 12 عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ كُلُوا وَاشْرَبُوا مِن رِّزْقِ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ. وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَىٰ لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فَادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِن بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. ஒரு 3 முறை பார்த்து நிதானமாக நம்ம ஓதி இருக்கிறோம். ஒரு 3 முறை ஓதுறதுக்கே 20 நிமிஷம் என்ன செஞ்சிருச்சு எடுத்திருக்கு. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமாக பாடத்தை படித்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கான ஒரு வேகத்தில் நம்ம ஓதுவோம். கவனமாக கையை வச்சு கவனித்து வாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَظَلَّلْنَا عَلَيْكُمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْكُمُ الْمَنَّ وَالسَّلْوَىٰ
كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. அப்போ என்ன அப்படின்னா, இப்போது இப்படி பொறுமையாக ஒரு 5 வாட்டி 6 வாட்டி ஓதுங்க. இப்போ ஓதுற மாதிரி கொஞ்சம் வேகமாக ஒரு 4-5 வாட்டி 6 வாட்டி 7 வாட்டி ஓதுங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆயத்தையும் 10 வாட்டி. وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى. இப்படியே ஓதி 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 மனப்பாடம் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னது போன்று பாடத்துக்கு வருவதற்கு முன்னாடி நான் பாடம் பார்த்து மனப்பாடம் பண்ணதுக்கு பின்னாடி தான் உங்கள்கிட்ட நான் வந்து பாடத்தை சொல்லி கொடுக்க வரேன். ஏன்னா நானும் இதில் ஹிஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் ஹிஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் வெறும் சொல்லி மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா அது நல்லா இருக்காது. அதனால் நான் முதல்ல இதை மனப்பாடம் பண்ணிடுறேன். பண்ணதுக்கு பின்னாடி தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அதனால் என்னுடைய பாடத்தை ஒரு முறை உங்கள்கிட்ட நான் ஒப்பிக்கிறேன். பாடங்களில் தவறுகள் பிழைகள் இருந்தால் பொருந்தி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وظللنا عليكم الغمام وأنزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون وإذ قلنا ادخلوا هذه القرية فكلوا منها حيث شئتم رغدا وادخلوا الباب سجدا وقولوا حطة نغفر لكم خطاياكم وسنزيد المحسنين فبدل الذين ظلموا قولا غير الذي قيل لهم فأنزلنا على الذين ظلموا رجزا من السماء بما كانوا يفسقون وإذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم كلوا واشربوا من رزق الله ولا تعثوا في الأرض مفسدين وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا
مما تنبت الأرض من بقلها وقثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. அது வரைக்கும் தானே? யாத்ததும் சரியா? பாடங்களில் சின்ன சின்ன பிழைகள் இருந்திருக்கலாம். பிழைகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், திருத்திக் கொள்ள முயற்சிப்போம். ஆன்லைனில் நிறைய மாணவர்கள் ஓதி கொண்டிருக்கிறீங்க, பாடங்களை ரொம்ப அழகான முறையிலையும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான பழைய பாடம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பழைய பாடம் ஏறத்தாழ ஒரு 40 ஆயத்துக்கு மேலே பழைய பாடம் என்ன செய்து வருது. அப்போ பழைய பாடத்தை சொல்லும்போது கொஞ்சம் வேகமாக சொல்ல முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கேட்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நேர இன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மாணவி அல்லது ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் அப்படின்னா குழப்பம் இல்லை, எவ்வளோ பொறுமையாக சொன்னாலும் உட்காந்து நிதானமாக கேட்கலாம். ஆனால் 15 பேர் 16 பேருங்கும்போது ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்ய முடியாதுன்னா பாடத்தை ரொம்ப நிதானத்தோடு கேட்க முடியாது. ஏறத்தாழ புதுப்பாடம் பழைய பாடம் சபக் பாடம் கேட்குறதுக்கு மட்டும் தேவைப்படுற நேரம், ஒரு நபருக்கு தேவைப்படுற நேரம்ங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 15லிருந்து 18 நிமிஷம் தேவைப்படுது. இன்றைக்கெல்லாம் காஜுஸுக்கு மேலே பழைய பாடம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த காஜுஸும் நீங்கள் ஓதி முடிக்கும்போது பொறுமையாக ஓதி முடிக்கவே பழைய பாடத்துக்கு மட்டும் சில பேர் 9 நிமிடங்கள் 8 நிமிடங்களுக்கு மேலே பாட சொல்கிறீங்க. அதில் நாங்கள் தவறுகள் இருக்குதா அப்படிங்கிறத வேற நாங்கள் பார்க்கணும். அப்போ நிப்பாட்டி பார்த்து தவறுகளை நோட்டீஸ் பண்ணி நாங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு அந்த 8 நிமிஷம் ஆடியோ பார்க்குறதுக்கே ஏறத்தாழ ஒரு 13 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுது. அப்புறம் சபக் பாடம், அப்புறம் பழைய பாடம். அப்போது கொஞ்சம் வேகமாக இப்போ எல்லோரும் எப்படி ஓதுறீங்க அப்படின்னா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون அப்படின்னு சொல்லி பொறுமையாக ஓதுறீங்க. இதை கொஞ்சம் வேகப்படுத்துங்க. எப்படி? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا ونؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون. இந்த மாதிரி கொஞ்சம் பாடத்தை வேகப்படுத்துங்க. அது நீங்கள் பாடம் சொல்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் அப்படி வேகமாக சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர
மொத்தத்திலேயே பழைய பாடத்தை நீங்கள் எப்போ ஓதுனாலும் அப்படி ஓதுங்கன்னு இல்லை. நீங்கள் தனியாக உட்காந்து குர்ஆன் ஓதுறீங்க அப்படின்னா பொறுமையாக நிதானமாக ரொம்ப ராகத்தாக நிம்மதியான முறையில் ஓதுங்க. அதே மாதிரி தொழுகையில் ஓதி பார்க்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமான முறையில் தெளிவான முறையில் ஓதி பாருங்கள். அது பாடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த 13வது நாளில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட வசனங்களை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனப்பாடம் பண்ணிய இந்த வசனங்களை நமதுடைய இதயங்களில் நீங்காத இடம் பிடித்து இருப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பதோடு மீதம் இருக்கிற வசனங்களை எப்படியாவது மரணம் செய்து குர்ஆனை முழுமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பினையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம் வ ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம் வ நஹ்னு அலா ஸாலிக மினஷ் ஷாஹிதீன் வஷ் ஷாக்கிரீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.